என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா மிகவும் மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியோடு தான் காத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா நேத்து உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டது. அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உன் கண்கள் கலங்கிவிடத்தான் செய்ய போகின்றது. என் குழந்தையே, உன்னை அளவைக்க வேண்டும் என்பது உன் அம்மாவினுடைய விருப்பம் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டது. உனக்கு இப்பொழுதும் கூட ஒரு சந்தேகம் வரலாம். அம்மா தெய்வம் தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள். ஆத்மா எப்படி என்னுடைய இல்லத்திற்குள் காவலாக நின்றிருக்கின்றது என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, அவரின் மீது நீ அளவிற்கு கடந்து அன்பு வைத்திருந்தாய். நீ வைத்திருந்த அன்பின் பலனாகத்தான் உடலை விட்டு பிரியும் ஆத்மாவானது பின்பும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்ததனால் இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. அவர்களை பற்றி நீங்கள் அனைவரும் அதிகமாக நினைத்து அழுது கொண்டிருப்பதும் தான் அதற்கு முக்கிய காரணம். அதனால் அவர்கள் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமலும் தவித்து கொண்டிருந்ததோடு அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு பாதுகாவலாக என் பிள்ளையே, அவர்கள் மிகவும் மனவேதனையோடு இருக்கின்றார்கள். உனக்கு அது தெரியாது அல்லவா? சில நேரங்களில் உனக்கே அவர்கள் உயிரோடு இருப்பதாக உணர்ந்திருப்பாய் அல்லவா? என் குழந்தையே, அப்படி தோன்றிய சில உணர்வுகளினால் உனக்கே அது மிகவும் அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு வந்து இருக்கும். என் குழந்தையே, இப்படி சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதற்கு காரணம் இந்த ஆத்மாதான் உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்றது. ஏன் தெரியுமா? இந்த அம்மா உன் இல்லத்தை நோக்கி வரும்பொழுது அந்த ஆத்மா நின்றதனை நான் கண்டு கொண்டேன். அந்த ஆத்மாவிடம் நான் சென்று பேசிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் யார் என்பதும் எதற்காக நிற்கின்றார்கள் என்பதும். அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயம் மிக மிக ஆத்மார்த்தமானது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் வருந்தி இங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருப்பதாகவும், என்னுடைய உலகம் இது அல்ல, ஆனால் என்னால் அங்கு செல்ல முடியவில்லை, என் அம்மாவே இவர்களுக்காக இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அழுதது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் வேதனையை மொத்தமாக கொட்டி தீர்த்தார்கள். நான் இவர்களை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்துவிட்டது. என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் அம்மா, இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் என் குடும்பம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் தாயே. இதை நினைத்து கொண்டிருந்ததால் என்னுடைய உலகத்தில் என்னால் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும்? நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கு இருக்கின்ற உலகத்திற்கு சென்று சேர வேண்டும். என் விதியை என்னால் மாற்ற முடியாதே. எனவே அதை நோக்கித்தான் இப்பொழுது நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இவர்களுடைய மனநிலையை மாற்ற
மாற்ற வேண்டும். இவர்களுக்குள் இருக்கின்ற என்னை பற்றிய சிந்தனையை முதலில் அகற்ற வேண்டும். அதற்காக என்னை மறந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்னை நினைப்பதையும் நான் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும். என் தாயே, இவ்வாறு இவர்கள் இப்படி எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் அவர்கள் மனம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை என்னால் சிறிதளவும் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது. என் தாயே, இவர்கள் என்னை அதிகமாக நினைத்து கொண்டு இருந்தால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக என்னால் இருக்க முடியவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயம் பிடித்திருந்தாலும் யதார்த்தம் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன். இங்கிருந்து நான் செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. எல்லோருமே இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்கப் போவது இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்களும் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அதனால் இறப்பு என்பதனை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. அதனை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். பிறப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய விதி இந்த நேரத்தில் எனக்கு புரிந்துவிட்டது. அதனால் என்னை பற்றிய கவலைகளை இப்பொழுதே விட்டு விடுங்கள். என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன். அம்மா, நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களை வணங்கி வந்தேன். நீங்கள்தான் எனக்கு இங்கிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும். நான் இங்கிருந்து என்னை எனக்கான இடத்தில் சென்று சேர வேண்டும். ஆனாலும் இவர்களை விட்டு செல்வதற்கு என்னால் முடிவதில்லை. சில துரோகிகளும் வஞ்சனை செய்பவர்களும் நல்லவர்களைப் போல நடிக்கும் சில மனிதர்களும் சுற்றி இருக்கின்றார்களே. நான் இருக்கும் பொழுது அத்தனை பேரையும் என்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. என் குடும்பம் தனியே இருக்கக்கூடிய நிலையில் இவர்களால் எப்படி இந்த கேடுகெட்ட மனிதர்களையெல்லாம் சமாளிக்கப் போகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுதே என் மனதில் சற்று பதட்டம் ஏற்படுகின்றது. அதனால் என் அம்மா, இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்துவிட்டு செல்கின்றேன். நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாகத்தான் பார்த்து கொள்வீர்கள். இருந்தாலும் நான் உங்களிடம் கையேந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை நீங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும். என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்தில் வந்து பெறும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய சிந்தனைகளும் நினைவுகளும் அதிகமாக வந்துவிடாது. நான் இல்லை என்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும். இல்லாத ஒருவரை மீண்டும் திருப்பி கொண்டு வர முடியாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வேதனைப்படுத்துவதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என் தாயே. அதை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று இப்படி கதறி அழுகின்றது. இந்த சூழ்நிலையை தான் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். அதனால் தான் உங்களிடத்தில் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தை உங்கள் பொறுப்பில் விட்டு செல்கின்றேன். நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சத்தியத்தை நான் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வேன். ஒரு முறை நீங்கள் எனக்காக செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தியடையும். என் குடும்பத்திற்கு நான் செய்யாமல் விட்ட சில கடமைகளும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் தாயே. இது ஒன்று போதும். என்னுடைய மன நிம்மதிக்கு காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது. அதற்காக இனி அழுது எந்த பயனும் இல்லை. என் குடும்பத்தை மட்டும் இந்த இழப்பிலிருந்து மீட்டெடுத்து விடுங்கள் தாயே என்று அந்த ஆத்மா கதறிக்கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அதை பற்றி வருத்தப்பட்டு பிறகு எந்த பயனும் இல்லை. நீங்கள் எனக்காக இந்த ஒரு ஆசையை மட்டும்
நிறைவேற்றிக் கொடுங்கள் தாயே என்று கேட்கின்றது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களிலிருந்தும் இனி கண்ணீரே வரக்கூடாது. நான் இல்லாத குறை அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியவே கூடாது. என்னுடைய அன்பினை நிச்சயம் யாரேனும் ஒரு ரூபத்தில் அவர்களிடத்திலேயே கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஆத்மா இப்படி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது. என் அன்பு குழந்தையே, அவரின் மனம் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும், அவரின் உயிர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும், அவரின் மனம் நிச்சயம் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ அவருக்காகவாவது எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல், இனி மனவேதனை படாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.